டேய் 12 ஸ்பானர் ஏறா. நான் நின்னுங்கிறேன் உட்காந்துக்கிறேன், அவனை எடுக்க சொல்லு. ஏன் நின்னு இருந்தா குஞ்சு எடுக்க மாட்டியா? ஏன் உட்காந்துக்கிறேன் அவன் எடுக்க மாட்டானா? டேய் வேலைக்கு வந்துக்கிறடா, கொஞ்சம் தன்மையா பேசுற, அப்படி தார்மாரெல்லாம் பேசாதடா. நீ என்ன இருந்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிறான்ல. வீட்டு பக்கத்துல இருந்தா என்னடா? டேய் அப்பா அந்த ஸ்பானர் ஏறா. என்னால கொடுக்க முடியாது, அவன என்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க சொல்லு. டேய் என்கிட்ட வேலைக்கு தாண்டா வந்துக்கிறீங்க, என்னடா மாத்தி மாத்தி 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க? நோ, என்ன எதுக்கு நீ வேலைக்கு சேர்த்துக்கிற? அது வந்து உங்க அப்பா வந்து சேர்த்து விட்டாரு, அதனால சேர்த்துக்கிட்டேன். அது இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆன்டி இதுல அத சைட் அடிக்கிறதுக்கோசம் நீ என்ன சேர்த்துக்கிற. ஓஹோ அப்படி போதா கதை. நீங்க 2 பேரும் நீ ஸ்பானர் எடுக்க தேவையில்ல, நானே வந்து செத்துக்கிறேன்டா. மலாலி மெக்கானிக் கூட்டின்னு வந்திருக்கேன், பாத்துன்னு இருக்காங்க. பில்லு மட்டும் கொடுப்பாங்க, நீ கொடுத்துரு. அப்பப்ப செலவு வைக்கிறது என்னடா கார் இது? அப்ப புது கார் வாங்கியிருக்கணும். நீ பலாவர சந்தையில போய் பழைய காரை தானே வாங்கிட்டு வந்த. எல்லா ஹோட்டலும் வீட்டுக்கு வரதுக்கு 4 ட்ரிப் ரிப்பேர் ஆயிடுச்சுடா. கார் என்ன ரிப்பேர் ஆகுதான் செய்யும் முதலாளி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசின்னு இருக்காத. மெக்கானிக் பாருங்க பாத்துன்னு இருக்காங்க. என்னப்பா கரெக்டா ரெடி பண்ணிட்டீங்களா? யாரா அவன் பருப்ப? ஏய் யார சொல்றாங்க? உன்னதான் உன்னல்லண்ணா. டேய் கம்முன்னு அவரு தான்டா முதலாளி. இவெல்லாம் இவ்வளவு பெரிய கார் வச்சுக்கிறானா? எங்க போகுதுடா நாடு? என்னப்பா தம்பி என்னதான் பால்ட் ஆயிக்குது? எலி வந்து அங்கங்க கடிச்சிட்டு இருக்குதுண்ணா, அதனால லைன் எல்லாம் விட்டுக்குது. எலிக்கு ஒரு மருந்து போட்டுற வேண்டியதானே? போட்ட முதலாளி அந்த திமிரு பூச்சி துண்டு வண்டி உள்ள வாந்தி எடுத்துட்டு போயிடுது. முதலாளி ஒரு சூப்பர் ஐடியா. என்னதுடா? இந்த ஆளை போட்டு தள்ளிட்டு நம்ம கார் எடுத்து கம்முனுடா. நான் 2 பேரும் ரகசியம் பேசுறீங்க. ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் கம்முன்னு இருப்பா. இங்க பாரு மெக்கானிக்க, வண்டி 120 போனோம், அது மாதிரி ரெடி பண்ணி கொடு. அதெல்லாம் பண்ணிடலாங்க, கொஞ்சம் செலவு இருக்குது, அது பண்ணிட்டா பண்ணிடுவோம். செலவு ஒரு 30,000 ரூபாய் ஆகுமா முதலாளி? அவங்க சொல்லவே இல்லையே. அதான் நான் சொல்றேனே. 30,000 ரூபாய் ஆகும். ஆகும், ஆனாதானே வண்டி நல்லா இருக்கும். இந்த ட்ரிப் 30,000 ரூபாய் செலவு பண்ணா வண்டி கிளியரா இருக்குமா? அது எப்படி ரெடி ஆகும் முதலாளி? இங்க பாரு, பேட்டரியும் வீக் ஆகுது, லைட்டும் சரியா எரிய மாட்டேங்குது, மழை பெஞ்சா கார் உள்ள ஸ்ட்ரைட்டா தண்ணி இறங்குது. என்னதான் பண்றது? வார ரிப்பேர் பண்றதா? ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நீ வாங்கும் போதே யோசிச்சிருக்கணும். பேசாம வண்டி தட்டிடலாமா? அதுவும் பண்ணலாம். நான் சொல்லி வித்துடலாமா? ஒரு நல்ல ஆளா புட்டின்னு வா, வித்துடலாம். என்னன்னா வண்டி வித்துறீங்களா? ஆமாப்பா, எவ்வளவுதான் ரெடி பண்றது? நோ என்ன ரேட்? நானே வாங்கிக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமா ஆமா நானே வாங்கிக்கிறேன். என்கிட்ட மெக்கானிக் வேலைக்கு வந்துக்கிற, இவ்வளவு பெரிய வண்டி வாங்கிறன்ற. ஏன் நானா ஓனர் ஆக கூடாதா? ஆவண்டா, கால் மேல காலை போடுவோண்டா, வண்டியை ஓட்டுவோண்டா. சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்களை தான் முதலாளி வண்டியை கொடுக்கணும். பிரச்சனை எல்லாம் சொல்லி வித்துடலாம். ஆனா இந்த வண்டி வாங்க போறேன், எல்லா பிரச்சனையும் சொல்றேன்னா. அவருக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் சொல்றேன் இரு. எவ்வளவு சொல்லலாம் முதலாளி வண்டியோட ரேட்டு? 7 லட்சம் சொல்லு முதலாளி. அவ்வளோலாம் தெரியாது, ஒரு 5 சொல்லலாமா? சரி சொல்லு. இங்க பாருப்பா, வண்டியோட ரேட்டு 5 லட்சம். இதுல வந்து நிறைய பேட் பேக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ரேட்டை வந்து நாங்க கைச்சிக்கிறோம். நானா போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அதான் நானா ரேட் ஆகும்னு சொல்லுங்க. முதலாளி நம்ம நேர்மையா வியாபாரம் பண்ணோம், அதனால நேர்மையா சொல்லிடலாம்னா. சரிப்பா. இங்க பாருப்பா, 4 டயரும் போயிட்டு இருக்கு. அது வாங்கினா 50,000 ரூபாய் ஆகும். ஓகே, மிச்சம் 4 லட்சங்குது. கரெக்ட். இங்க பாருப்பா, ஏசி வந்து அப்பதான் ஒர்க் ஆகும். ஏசியோட கம்ப்ரஸரே மாத்தணும்னா அதுக்கு ஒரு 35,000 ரூபாய் ஆகும். அப்போ 4 15. பேட்டரி 10,000 ரூபாய். நல்ல கம்பெனி பேட்டரியா வாங்கி போட்டா 15,000 ரூபாய். சரி அப்போ 4. வண்டிக்கு வந்து பெயிண்டிங் டிங்கரிங்னா நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும், பட்டினா வர பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன சொல்லுங்க நீ? நேர்மையான வியாபாரம் தான் எப்பவுமே நிலைக்கும். நோ 1.5 லட்சம் ரூபாய் ஆகாது? கண்டிப்பா ஆகும்பா, பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்தா ஆகுமே. 1.5 லட்சம் ரூபாய் சேர்த்துக்குப்பா. அப்போ இன்னும் 2 இருக்குது. சீட்டு வந்து உட்காந்தா சாஞ்சிரும், அதுவும் மாத்தணும். நல்ல கம்பெனி சீட்டா போட்டாக்கா அது ஒரு 50,000 ரூபாய் ஆகும். என்னதான் நினைச்சுங்கிற நீ? எங்க வீட்டு பக்கத்துல செவசெவேன்னு ஒரு பொண்ணு, நான் அதை பாப்பேன். அந்த பொண்ணு என்ன பாக்காது, அததான் நான் டெய்லியே நினைச்சுன்னு இருக்கேன். நான் அதை பத்தி கேட்டேன், இதை பத்தி பேசு. அதான் பேசினுக்கிறேன். இரு முதலாளியே, எவ்வளவு பாக்குது பேலன்ஸ்? இது அதுவும் 2 ரூபா ஆகும்பா, 2 ரூபா ஆகும்பா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் லைட், இந்த 2 லைட்டும் போயிடுச்சு. அப்படியே அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா லைட்டா விசில் விட்டு இருக்கு, பழைய கிளாஸ். அது எவ்வளவு ஆகும்? எல்லாம் லைட் மாத்துறது, கிளாஸ் மாத்துறது மொத்தமா சேர்த்து முதலாளியே 50 ரூபா தான் ஆகும். எல்லாம் சேர்த்து 50 ரூபா தானே? சரி பரவாயில்ல விடு. அதையும் சொல்லிட்டாரு பேர். அந்த 2மே சேர்த்துக்கோ. அப்போ 1.5.
அப்புறம் இன்ஜின் இருக்குல்ல அது உக்காந்துச்சு போர்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த இன்ஜின் ரெடி பண்றது எவ்வளவு ஆகும்? ஏம்பா இந்த வண்டி மாடல் நிப்பாட்டியே பல வருஷம் ஆகுதுப்பா. எப்படியும் வெளியில போய் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். இன்ஜினை ரெடி பண்ணணும்னா எப்படியும் 1.20 ஆயிடும் தம்பி. 1.20 மைனஸ் பண்ணிக்கப்பா. வண்டியில 1.20 கழிச்சாக்கா 30 ஆகுது. 30,000 ரூபாவா? நம்ம வண்டி வித்தாக்கா டீசல் ஒரு 5,000 ரூபாய் போட்டு கொடுக்கணும் முதலாளியே, இல்லன்னா பேரு கட்டு போயிடும். சரி எவ்வளவுக்கு போடணும்? ஒரு 5,000 ரூபாய்க்கு போட்டா போதும். சரி போட்டுடலாம். அப்புறம் காருக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டே போட்டு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு 15,000 ரூபாய் ஆகும். 5 5 20 இன்னும் 10க்குது. ஆனா வண்டி புக்க மாத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அது ஒரு 7 ரூபா ஆகும்பா. ஐயோ அதுக்கு 7 ரூபாய் ஆகுமா? உனக்கு எவ்வளவு செலவாகும்? ஏம்பா நான் திரியறது கொள்றது எல்லாம் வேலை அதிகம்பா. எனக்கு ஒரு 15 ரூபா கொடுத்துறேன். 15,000மா? சரி வண்டி புக் வந்து அவரே மாத்திக்கிட்டோம். முதலாளிக்கு வந்து ஓவர் கஷ்டத்தை கொடுக்க தேவையில்ல. நான் முதலாளியா சரிதான்பா. அவருக்கு மட்டும் 15,000 ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு. நீ ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தனா கணக்கு முடிச்சிடலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான்பா. புக்கு நானே மாத்திக்கிறேன். எவ்வா எவ்வளவு தங்கமான மனசு. தம்பி எனக்கு 5,000 ரூபா வேணாம்பா. அண்ணன்கிட்ட ஒரு 2 ரூபா வாங்கி கொடு போதும். வா உனக்காக எவ்வளவு பேர் விட்டு தராங்க பாரு முதலாளி. ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துரு, அவர்கிட்ட கொடுத்துடலாம். 2,000 ரூபாவா? அட குடு முதலாளி. இந்தாங்க 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்குது. முதலாளிக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப நான் என்னப்பா பண்ணா? குளிர் அடிக்குதுல முதலாளிய, போய் பெட்ஷீட் போத்துங்கண்ணே, போய் 10 தூங்கு வீட்டுல. அவ்வளவுதான், கார் வித்தாச்சா? இனி கார் அவுர்த்து அதான் பேசி முடிச்சுட்டுமே. சரிப்பா நான் போய் மூடி பத்துக்கிறேன். அண்ணா வியாபாரம் நல்லபடி முடிஞ்சது இல்ல, கார் இதுக்கு அப்புறம் நம்மளுதுதான். எப்படிப்பா அதெல்லாம்? இந்த மாதிரி கேனிங்க இருந்தா அப்படிதான். எப்பா தேங்க்ஸ்பா, என்ன நீ முதலாளி ஆக்கிட்டா. உன்னை யாரா முதலாளி ஆக்குனாங்க? 8 யூடியூப் மேலே விடுவேன் போடா. ஏய் ரேட்ட பேசி நான் தான் வாங்கிக்கிறேன். ரேட்டு பேசி வாங்கிக்கிறது நானு, என்னப்பா சொல்றது? ஆமா ஆமா. அடப்பாவி ஆசா சேர்ந்தனடா, ராம்கோ சிமெண்ட் அள்ளி புடிச்சிட்டடா. டேய் உன் வேலையை பார்த்துன்னு போடா. மெக்கானிக்கா நான் செட்டாண்ட வண்டி எடுத்துன்னு வரேன், கலரை சேஞ்ச் பண்ணிடலாம்னா பண்ணிடுவான். டேய் போய் டூல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றேன். முதலாளி யாரு கனவுல மண்ணை வரி புடிச்சிட்டானுங்க. தம்பி தம்பி இந்த மாதிரி முதலாளிங்க எங்கன்னா மாட்டினாங்கன்னா சொல்லுங்க. சொல்றேன்னா உனக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன்? அப்போ நானும் கார் வாங்கிடுவேன். அந்த ஆண்டி கூட்டு போவ தானே? எந்த ஆண்டி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, நீ போ. டேய் அது எங்குதா? எங்க வீட்டு பக்கத்து வீடு. தோப்ப அந்த ஆண்டி உசார் பண்றேன். பொம்பளைக்காக வச்சுக்கிறானுங்க, இன்னும் மண்ணாதான் போவானு. தல என்ன ஃபால்ட்டா இருந்தா சொல்லி நான் பாத்துறேன். செத்தாம்பா. இனிமே நான் தான் மெக்கானிக்.